ஏம்பா ரகு வாப்பா. வணக்கம் சார். வணக்கம், என் பேர் ரகு, ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க. சாதாரணமா பார்த்தா ஒரு 20 கோடி வரும். நமக்கு நான் ஒரு 17 கோடியில செட் பண்ணேன். ஏதாவது லிட்டிகேஷன் சைட்டா? ஐயோ, அப்படி எதுவும் லிட்டிகேஷன்லாம் வராது, இல்லவும் இல்லைங்க. ஏன்னா இதை விட டபுள் ப்ராஃபிட் வர டீல ஒன்று துபாயில செட் பண்ணி கொடுத்தேன். இப்போ உடனே யாராவது கேஷ் கொடுக்குற பார்ட்டி கிடைச்சாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சோம்னா இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு எங்க ஓனர் பிளான் பண்ணாரு. இதை தான் அவர் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாரு. ப்ராஃபிட் மேனேஜ்மெண்டா? இது ஏதோ புதுசா இருக்க, நான் எப்பவும் கேள்விப்படல. ஏடா சிங்கம், பெரிய பெரிய ஆளுங்களோட ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்லாம் இப்படிதான் இருக்கும் மாமா. கவனிச்சிங்களா? வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு 5 கோடி மீறுது. இந்த சைட்டு எதுக்காகவும் விட்டுறக்கூடாது மாமா. சரிடா, இவ்வளோ தெளிவா சொல்ற, எனக்கு இப்போதான் புரியுது. என்னது மாமா? ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுச்சு மாமா? பால் போராட மாதிரி, போர் தயிராட மாதிரி, தயிர் நெய்யாட மாதிரி. எவ்வளவு தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வெளில ஒண்ணுமே இல்ல, உள்ள பயங்கரமா இருக்கு. போக ரொம்ப புகழாதுடா, நீ போகிறத எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னப்போ மாதிரி என்ன மாமா? எல்லாமே நல்லதா தான் இருக்கும். நீ போய் சைட்டை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார், போயிட்டு வா. This land belongs to Dr. Dhanraj Chakravarti. போர்டு மேல சாரோட பேரு என்ன மினுமினுக்கு பராச்சிக்கோ. ராஜுன்னு இருக்கு, சக்கரவர்த்தின்னு இருக்கு. தனம் கூட இருக்கு மாமா. பேர்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்ல வெயிட்டானது இருக்கு. ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா. வாங்க. சைட்டு நல்ல களையா இருக்குடா சிங்கம். ஆமா மாமா, சைட் நல்லா பெருசா சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு செஞ்ச மாதிரி இருக்கு மாமா. இதுக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணது சட்ஜஸ் நானே தான். ஆமாங்கய்யா. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேச்சுல பத்தியா ஒரு பயம் பக்தி எல்லாம் தெரியுது. அவன் பேசும்போது ஒரு பாசம் தெரியுது. ஆமா மாமா. ஐயா ஐயா ஐயா, நாம யாருகிட்டையும் எதையும் மறைக்க கூடாது, எல்லார்ட்டையும் உண்மையா இருக்கணும்னு என் குருநாதர் கொண்டல் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. பாவம், அவரால் தான் இந்த பூமியில வாழ முடியல, போய் சேர்ந்துட்டாரு. அவரா போயிட்டாரா? இல்ல இல்ல, தேவையில்லாம பேசாத. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன்னை தூக்கிட்டு அவனை வேலைக்கு வச்சுக்குவேன். வேணாம் மாமா. ஐயா என்ன மாமா இவ்வளவு பாசம் காட்டுறேன்னு வெறும் செக்ரட்டரியா மட்டும் வச்சுக்கிறாங்க. என்ன மாமா நீனு? மாமா மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு? மாமா என்னது? என்னாச்சு? கால்ல விழுந்திருக்கான்னு நினைச்சேன், தலை சுத்தி விழுந்திருக்கானா? என்னாச்சு? எங்க மாமா சந்தோஷப்பட்டாருன்னா இப்படிதான் விழுந்துருவாரு. அப்படியா? இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு. தோட்டத்துல காட்டு பண்ணி வந்துருச்சு. என்னடா இது? ஐயா ஐயா, இவனை மட்டும் நீ வேலைக்கு வச்சுக்கிட்ட, நீயும் இப்படிதான் கத்தணும். தோட்டத்துல காட்டு பண்ணி வந்துடுச்சு. மன்னிச்சிருங்க ஐயா, அது பண்ணி தோட்டம் சொன்ன உடனே மயக்கம் தெரிஞ்சிருச்சியா. ஐயா வாங்க. சொல்லுங்க. ஆமா, ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு ஆந்திரா. என்னடா கதை? லவ்ங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு. ஆச்சா? அது என்னடா இது? எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. சில சமயம் ஒன்னா இருப்போம், சில சமயம் இன்னும் ஒன்னா இருப்போம். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாங்க ஒன்னாவே இருப்போங்க. இப்ப கூட பாருங்களேன், 2 பேரும் ஒன்னாதானே இருக்கோம். நல்லா இருக்கடா உங்க ஜோடி. ஆமா, உங்க பேர் என்ன? அது வந்துங்கய்யா, என் பேர் பத்ராங்க, இவ பேரு பத்ரமாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்னா ஒன்னா இருப்போம், ஒன்னாவே இருப்போம்ல, அதுக்குதான். சரி, இந்த தோட்டத்துல பழம் ஏதாவது கிடைக்குமா? பனம்பழம் கிடைக்குங்க, சீசன் முடிஞ்சிருச்சுல, அதனால பனமரத்துல கல்லு கிடைக்கும். பனங்களா? பனங்கள எனக்கு எனக்கு மாமா சொல்லு மாமா, இப்பவே கொண்டு வர சொல்லு மாமா. பனங்கள் இருக்குங்கறான். ஐயோ, எனக்கு எடுத்துட்டு வர சொல்லு மாமா. வா மாமா. ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள கல்லுன்னா காசு எடுத்துட்டு போயிடுவான். ரொம்ப பிடிக்கும் ரொம்ப. ஓ அப்படியா? வாங்க வாங்க போலாம். நான் போயிட்டு வரேன்யா. தோட்டம் ஃபுல்லாவே பனமரம் இருக்கா? இன்னும் அதிகமா இருக்குங்க. மாமா கல்லு வந்துருச்சு, கல்லு வந்துருச்சு. நில்றா நில்றா. குடு குடு, கல்லு இதுல இருக்கு. ஏன்டா அவசரப்படுறீங்களா ஐயா? நல்லா இருக்குது இருக்கட்டும், கல்ல குடு. ஊத்து. சரிங்க ஐயா. ஊத்து. முதல்ல உங்களுக்கு பனங்கல்லு வேணுமா, தென்னங்கல்லு வேணுமா, செங்கல்லு வேணுமா, மாங்கல்லு வேணுமா, எந்த கல்லு வேணும்? டேய், பனங்கல் இருக்கான்னு பாருடா.
அத குடி. ஏதோ ஒரு கல்லு ஊத்துறா. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. உங்களுக்கு என்ன கல் வேணும்னு சொன்னாதான் ஐயா கொடுப்பேன். தென்னங்களை ஊத்து ஊத்து. என்கிட்ட பனங்கல்லு மட்டும்தான் ஐயா அதாவது இருக்கு. முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஊத்து. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஐயா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல, ஊத்து. ஊத்துறேன். இப்போ இப்ப என்னடா? உங்களுக்கு ஒயிட்டா, பிரவுனா, பிளாக்கா, ப்ளூவா, எல்லோவா, ரெட்டா எது வேணும்? வெயிட் 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 ஊத்து. ஒயிட்டா? என்கிட்டயும் ஒயிட் மட்டும்தாயா இருக்கு. ஊத்தி தொலை வேண்டியதானே, ஊத்துறா. என்னடா இவன்? ஊத்துறா. உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நம்ம எல்லாம் குறைங்க, ஊத்துறா. ஒரு டிராப்பா, 2 டிராப்பா, ஹாஃப் கிளாஸா, ஃபுல் கிளாஸா, இல்ல மொத்த பானையுமா? குடு. ஐயா 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 பாத்து. மெதுவா. டேய் பாத்ரா, வயிறு வெடிச்சு செத்துற போறடா. சரி, உங்க ஓனர் நம்பர் கொடு. விசிட்டிங் கார்டியா? ஓகே. ஐயா இருங்கய்யா, நான் திறக்கிறேன்யா. உட்காருங்க, போங்க. சரி சரி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சீக்கிரம் இறங்கு மாமா. மாமா, டேய், இங்க இருந்த கேட்டங்கட காணோம். தெரியலையே மாமா. இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு தானே? அவனையும் காணுமே. டேய், இங்க ஒரு செட்டு கூட இருந்துச்சுல? ஆமா 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 மாமா. அது கூட இங்க இல்ல மாமா. டேய், நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? மாமா கரெக்டா தான் மாமா வந்திருக்கோம். அங்க பாரு, அதே 20 கிலோமீட்டர். என்னடா நடக்குதுங்க? இங்க ஒண்ணுமே இல்லையே மாமா. மாமா, அங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போர்டு இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா அது போய் பாக்குறது. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அவசியமா இல்லையான்னு. இங்க வா மாமா. என்னடா? நீயே பாரு. This site belongs to the government of Telangana. No trespassers will be punished. ஆத்தியா, இது கவர்மெண்ட் இடமா. இங்க சுத்துனா உள்ள தூக்கி போட்டுருவாங்களா நம்மள? இது கவர்மெண்ட் சைட்டா? ஐயோ, எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. புடி போச்சுடா. இப்ப என்னடா பண்றடா? இப்ப உடனே நம்ம சக்கரவர்த்தி வீட்டுக்கு போயணும். வாடா மாமா. மாமா, அங்க இல்ல, இங்க. இப்படி போணும். வா போலாம். வா. ஐயோ. டேய், என்னடா இங்க யாரையும் காணோம்? ஐயோ. மாமா, இங்க இருந்த போர்டையும் காணும் மாமா. இங்கேயும் போர்டு இல்ல, அங்கேயும் போர்டு இல்ல. என்னடா நடக்குதுங்க? உள்ள யாராவது இருக்காங்களா பாக்கலாமா? போலாம் மாமா. ஐயோ மொட்டை மாமா, அந்த கேட்டுல இந்த கேட்டு. சாப்பிட அவன. ஆள் இல்ல. ஆமா இல்ல. உடை இல்ல. அதுவும் இல்ல. யாருமே இல்லடா. இல்லையே மாமா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்த மூணு. ஏங்க, யாராவது இருக்கீங்களா? மாமா, அங்க பாரு. தம்பி, இது டாக்டர் தன்ராஜ் சக்கரவர்த்தி வீடு தானே? இல்லங்க, இது ஷூட்டிங் எடுப்பாங்க. தம்பி, இங்க வெளியே டாக்டர் தன்ராஜ் சக்கரவர்த்தின்னு போர்டு இருக்கணுமே. யாரு ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான போர்டை அவங்க வச்சுப்பாங்க. சரி, நாங்க இங்க வந்தப்ப நீ இருந்தல்ல? நீங்க எப்ப வந்தீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அது சரி, நீங்க என்ன ப்ரொடியூசரா இல்ல லொகேஷன் பார்க்க வந்த டைரக்டரா? ரெண்டு இல்லையா, ரியல் எஸ்டேட் வியாபாரம். அப்படியா? சரி, இந்த வீட ஷூட்டிங் யாரு கொடுத்தீங்க? ஒரு நிமிஷங்க, ரிஜிஸ்டர் சீக்கிரம் இந்த ரிஜிஸ்டர்ல இருக்கிறபடி ப்ரொடியூசர் பேர் டாக்டர் தன்ராஜ் சக்கரவர்த்தி. மேல பண்றா. 282 by 76 by 24A நியர் பொட்டானிக்கல் கார்டன், வெஸ்ட் கிராஸ் ரோட். மாமா, அது நம்ம சைட் அட்ரஸ் மாமா. இதுக்கு அப்புறம் நம்ம சைட் இல்லடா. பேனர் நேம் கோவிந்தா கோபாலா ஃப்ளீ. முதல்ல அந்த கருமத்தை ஆப்படி தூக்கி போடுவோமா? போட்டுடா ஏமாந்து போனதுக்கான சிச்சுவேஷன் சாக்கு. தன்ராஜ் சக்கரவர்த்தி மாமா தடத்தை தூக்கிட்டு போயிட்டா மாமா. வா.
பாத்து மாமா போடு. ஏய் என்னடா இது மேல மேல தலை இல்ல மாமா, சக்சஸ் சவுண்ட் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஓ அப்படியா அது மாதிரிலாம் இல்ல மாமா, ஜனங்க இப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போட்டுரு எஃபெக்ட். சோஷியல் மீடியா வணக்கம். நமஸ்காரம். ஏய் சிங்கம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஆமா மாமா, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. டாக்டர் தன்ராஜ் சக்கரவர்த்தி இல்ல இவரு? பாக்க அப்படிதான் மாமா இருக்கான். அது எப்படின்னா, பாக்க ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு எங்கேயோ இடிக்குதுடா. கேட்டலாமா? கேட்டு மாமா. சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பார்த்திருப்பீங்க. எங்கன்னு சொல்லுங்க. எங்க வேணாலும் இருக்கலாம். என்ன மாமா எப்படி சொல்றான்? டாக்டர் தன்ராஜ் சக்கரவர்த்தி சார், உங்க ஞாபக சக்தியை பார்த்து மிரண்டு போயிட்டேன். நான் பண்ணது சின்ன கேரக்டரா இருந்தாலும் கேரக்டர் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சினிமாவுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு நல்லா தெரியுது சார். இது வரைக்கும் 700 படம் பண்ணிட்டேன். எந்த சினிமாவுல என்ன கேரக்டர் பண்றேன், அந்த கேரக்டர் பேர் என்ன, யாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சார். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்னோட தலை வணங்கி நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டா. 700 படம் நடிச்சிருக்கான், நீ அவன்கிட்ட ஏமாந்துருக்க. 3 போலாம். ராமோ, சார் சார் வராரு பாத்துக்க. வாங்க டேய் மாப்ள, மாமா இவனுங்களை பாரு. பாத்துட்டேன். இந்த 2 பேர் அந்த 2 பேர் இல்ல. அந்த 2 பேர் யார் மாமா? இவன் புரோக்கர், இவன் சர்வேயர். சார் என்னோட வேற சைட்டை பார்க்க பார்ட்டி ஒருத்தவங்க வராங்க. நான் அங்க போயிடுறேன், நீங்க இங்க பாத்துக்கிறீங்களா? கரெக்டா அப்படியே தான் மாமா இருக்கான். கேட்டுடலாம். கேளு மாமா. ஏயா சார், உங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் ஒரு 200 படம் ஆக்ட் பண்ணுங்க. அதோ அவரோட படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட இருந்தேன். இவர் ஒரு 350 படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் நீங்க எதுல பாத்தீங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க 2 பேரும் சினிமாவா? இந்த இது பிடி. எங்களை எங்காவது பார்த்திருக்கீங்களா? நடிச்சு முடிச்சு படம் வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ல மக்கள் பார்த்து தானங்க ஆகணும். 3 கோழி. சைலன்ஸ். வாய் தவறி only silence. சரிங்க சார், உங்க பூ வெச்சுக்கோ. ஏலே மோகனே, சார கொஞ்சம் மேல கூட்டிட்டு போ. வணக்கம் வணக்கம். டேய், இவன ஞாபகம் இருக்கா? இல்லையே. உனக்கு கல்லு கொடுத்தால அவன் தான் இவன். குடிச்சது தான் ஞாபகம் இருக்கும், கொடுத்தவள நம்ம ஞாபகம் இருக்கும். 3 கோழி. சைலன்ஸ். வரேன் போங்க. வாங்க போலாம். பாத்து. வணக்கம் சார், வாங்க வாங்க. என் பொண்ணு, என் மாப்பிள்ள. அது வந்துங்கயா, என் பேர் பத்ராங்க, இவ பேரு பத்ரமாங்க. நீங்க 2 பேரும் அந்த 2 பேரும் இல்ல. பத்ரமா பத்ரையா. புரிஞ்சிடுச்சு. சரிடா, நீங்க எதுக்கு என்ன டார்கெட் பண்ணீங்க? ஆதிய ஞாபகம் இருக்கா உனக்கு? முழுசா புரிஞ்சிடுச்சு. டேய், அடிக்க அடின்னா இதுதான். நாம அவனுக்கு அடி கொடுத்தோம், இவனுங்க நமக்கு அடி கொடுத்துட்டானுங்க. கணக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இந்தா ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தோட்டத்துல காட்டு பண்ணி வந்துருச்சே.